முன்னாடி 2 பேர். பார்த்து 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 மச்சான், அட்டை நிற்கிதுடா. வழி இருக்கா பாருங்க. மரம் கிடக்கு, மரத்தை கிராஸ் பண்ணி போகணும். கைஸ், மேசப்புலிப்பாளையில் ஹிடன் வாட்டர் ஃபால்ஸ் ட்ரெக் போகிறோம். ரொம்ப டிஃபிகல்ட்டான ட்ரெக்கு. ஸோ நாங்கள் எப்படி போகிறோம் நீங்களும் பாருங்கள். ஃபுல் வீடியோ தான் போடுறேன். ஆல்ரெடி நாங்கள் பாதி தூரம் வந்துட்டோம். 1.5 கிலோமீட்டர் ட்ரெக் பண்ணி வந்தாச்சு. சரி போடுவோம், நீங்களும் பார்ப்பீங்களேன்னா இந்த ஃபுல் வீடியோ மேக் பண்ணுறேன். ஃபுல் அட்வென்ச்சர்ஸு. நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரெக் பண்ணி உங்களால் சுத்தமாக முடியாது, ரொம்ப டிஃபிகல்ட்டு. இப்போ நாங்களே அடிக்கடி ட்ரெக் பண்ணுவோம், ஏதாச்சும் எங்கேயாவது போவோம். எங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக மாட்ரேட்டாக இருக்குது. பட் ஓகே, ஈஸியாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா பார்த்து வாங்க. ஸோ இப்போ வந்து வாட்டர் ஃபால்ஸ் அந்த இடத்துல தெரியுதுங்களா? சரியாக தெரியாதுன்னு நினைக்கிறேன். அங்கே போகிறோம். மரம்லாம் பாதி தான் கிடக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அட்டைப்பூச்சி நிறையா இருக்கும், பார்த்து சேஃபாக வாங்க. ஸோ பாருங்க, மரம் கிடக்கு, மரத்தை கிராஸ் பண்ணி போகணும். அடித்த புயலுக்கு வந்து சரிஞ்சு கிடக்கு. ஆனால் செம்ம வெட்டாக இருக்குங்க. இது ரொம்ப டஃப்பு. ஆனால் எங்களுக்கு இது ஓகே தான். இந்த ரொம்ப ஒன்றும் எங்களுக்கு கஷ்டம் தெரியல. பட் ஓகே, இட்ஸ் ஓகே, நார்மல், ஃபைன். இன்னொன்று முக்கியமான விஷயம், வரதா இருந்தீங்கன்னா நல்ல க்ரிப் உள்ள செருப்பாக எடுத்து போட்டுக்குவாங்க. லைக் கிராக்ஸு, ஸ்பார்க்ஸு, அது க்ரிப் உள்ளதுக்குன்னே இந்த ட்ரெக்கிங் போகிறதுக்குன்னே இருக்கும். அதை பார்த்து வச்சுக்கோங்க, இல்லைன்னா ரொம்ப கஷ்டம்தாங்க. இங்கேயாச்சு வெளிச்சம் இருக்குது, ஃபுல்லாக மிஸ்ட்டு, லைட் இல்லை. மணி போகிற 3:45 ஆகுது. இப்போ அதை தாண்டி போகணும். ஃபுல்லாக அங்கே இருட்டாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். போய் பார்க்கலாம். ஆக்சுவலி கேமராவில் எடுக்கிறனால நல்ல பிரைட்டாக தெரியுது. இன்னொன்று நாங்கள் ஃப்ளாஷ் போட்டு இருக்கிறேன். ஆனால் இருட்டு பயங்கரமாக இருக்குது. பாருங்கள், சவதி பாருங்கள். ஸோ வாழ்க்கையில் இப்போ அனுபவிக்காத நீங்கள் எப்போங்க அனுபவிக்க போகிறீங்க? என்ஜாய் பண்ணுங்கள், முடிஞ்சளவு வாழ்க்கையை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், நிறைய இடத்துக்கு போங்க, நிறையா பயணம் பண்ணுங்கள். ஓகேங்களா? வழி இருக்கா? சமஸ்டீப்பா. ஸோ அடுத்த ஹார்டான பார்ட்டுக்கு வந்துட்டோம். சவுண்டு கொடு. எங்கே பாதைங்க? கைஸ், பாதையை பாருங்கள். ஏறும்போது கூட ஏறிடலாம், இறங்குறது யோசிச்சு பாருங்களேன். சவுண்டு கேட்குது. பட் நாங்கள் 2 பேரும் போகிறோம். முன்னாடி 2 பேர். பார்த்து 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 கை கூட வச்சிடுவோம். ஓகே ஓகே ஓகே. ஸோ கைஸ், நான் இதோட இதை முடிச்சுக்கிறேன் மீன்ஸ் ஃப்ரண்ட் கேமரா அண்ட் பேக் கேமரா சேர்த்து ஆன் பண்ணி வைக்கிறேன். அப்போ பாருங்கள், நான் பேசுகிறதும் புரியும், நாங்கள் படுற ட்ரெக்கிங் கூட கஷ்டமும் புரியும். வராங்க. ஓகே கைஸ், இதான் அதை கண்டினியூ பண்ணுறது. சுத்தமாக கிரிப் இல்லை. ஸோ இது அடுத்து வழுக்குது, நல்லா வழுக்குதுடா.
இதெல்லாம் பாருங்களேன், பிடிக்கிறதுக்கு கூட இந்த சப்போர்ட் இல்லை, நல்ல ஈரமாக இருக்குது போய். இனிமே எவனாச்சு நீ என்னப்பா ஜாலியாக ட்ரிப்பு போகிற, ட்ரெக்கிங் போகிற, உனக்கு என்ன ஈஸியாக இருக்கும்பிங்க, ஆனால் படுற கஷ்டத்தை பாருங்கள், எங்களுக்கு தான் தெரியும். உயிர் போய் உயிரை வந்துடும். வழுக்குது நல்லா வழுக்கிச்சு. சில்லு தண்ணி உள்ளே ஏறிட்டு மச்சான். அட்டை நிற்கிதா? அட்டை எத்தனை அட்டை என் மேலே ஏறி இருக்குன்னு தெரியாது, ஆனால் அட்டை ஏறி இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் இருக்கு காலுக்குள்ள. நம்ம பாய்ஸ் பின்னாடி வராங்க, சவுண்டு நல்லாவே கேட்குது. இங்கே நானும் சந்தோஷம் மட்டும் போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா இது எங்களுக்கு புதுசு இல்லை. இன்னொன்று விஷயம் என்னென்னா, நான் எப்போ கூப்பிட்டாலும், எங்கே ட்ரிப்பு போனாலும் கூப்பிட்டாலும் நோவே சொல்ல மாட்டான், வந்துடுவான். சேம் அதே தான் நானும், எங்கே கூப்பிட்டாலும் நானும் வந்துடுவேன் அவன் கூட. ஆஹா, இப்போ தான்டா வெளிச்சமே வருது. எல்லாம் மேலே வந்தியா கீழே வந்தியா? இதா வழுக்குதா? ஓகே. அப்பப்போ இப்படி தான் சவுண்ட் விட்டுப்போம், முன்னாடி போயிருக்காங்க எங்கே போயிருக்காங்கன்னு பார்த்துக்கிறதுக்கு. சப்போஸ் வழி மாதிரி போயிட்டோன்னா காட்டுக்குள்ளே திருப்பி இருந்து எங்கள் பேஸ் கேம்புக்கு போக முடியாது. ஸோ வாட்டர் ஃபால்ஸ் அங்கே இருக்குது. நாங்கள் பிரேக் எடுக்காமல் நடந்துகிட்ருக்கோம். எங்கள் கூட தான் ஆரம்பித்தார் கைடுமே, ஆனால் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டாங்க. இல்லை நாங்கள் வழி மாதிரி போயிட்டோமான்னு தெரியல. வழுக்கு, பார்த்து. இதெல்லாம் நம்ம சாய் பல்லவி செத்துருவா போலையா? சாய் பல்லவி நம்ம பவி இதானே வழுக்குச்சு. டிஎம் பண்ணுங்க, மெசேஜ் உங்களை இன்பாக்ஸில் தேடி, என்ன லொக்கேஷன் உங்கள் இன்பாக்ஸை தேடி வரும்னு சொல்லி. பாருங்களேன், அவ்வளோ சகதியாக இருக்கு. சவுண்டு கேட்கா? தண்ணி சத்தம் கேட்குது, ஆனால் பாதிக்கிற மாதிரி இருக்கும். அட்டை வித்தியாசமாக இருக்குடா. இங்கே இருக்க அட்டைலாம் சந்தோஷே, அட்டை இப்படி ஸ்ட்ரைட்டாக வந்து சுருங்கிடுது. இந்த நத்தை இதாகவும் பார்த்துருக்கியா? அதே மாதிரி ஒரு வித்தியாசமாக இருக்கிற அட்டை. இதெல்லாம் நான் அட்டை கடி வாங்கியிருக்கேன், நிறையா வாங்கியிருக்கேன் சின்ன பிள்ளையா இருக்கும் போது, எங்கள் எஸ்டேட் போகும்போது. ஆனால் இங்கே இருக்க அட்டை வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போல்லாம் எங்கள் டீமில் ஒரு ஆளை கடிச்சிச்சு. தண்ணி சத்தம் கேட்குது கைஸ், போயிட்டோம். என்னடா ஒரு 10 செகண்ட். ஸோ கைஸ் வீடியோ எடுக்க போகிறோம், எடுத்துகிட்டு பார்க்கலாம். மீண்டும் லாக் கண்டினியூ. கண்டுபிடிச்சிட்டோம் வாட்டர் ஃபால்ஸ். டிஎம் சொல்ல இங்கே கரெக்டாக இருக்கு.
சோ गाइस வாட்டர் ஃபால்ஸை கண்டுபிடிச்சாச்சு. 1 மணி நேரம் கஷ்டப்பட்டு ட்ரெக் பண்ணிருக்கோம். ஒர்த்துங்க பாருங்க மக்கா மக்கா. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா வாட்டர் ஃபால்ஸ் இங்க இருக்குதா, நாங்க ட்ரெக் ஆரம்பிச்சது கரெக்டா அந்த இடத்துல. இதுக்கு மேல ஃபுல்லா ஸ்லோப்பே விழுந்தா மறுகையா. இது அவர்தான் நம்ம கைடுங்க. அச்சா போன் தரா. ஓ செம்ம எக்ஸைட்மெண்டா இருக்கு இவ்வளவு தூரம் வந்ததுக்கு, கஷ்டப்பட்டு வந்ததுக்கு. ஒருத்துங்க சத்தியமா ஒருத்துங்க. அச்சா தேட வேண்டாம், முன்னறிவிப்பின்றி வரும் அதன் வருகையை இதயம் உறக்கச் சொல்லும். காதல் காதல் ஒரு நாள் உங்களையும் வந்தடையும். அதை அள்ளி அணைத்துக் கொள்ளுங்கள், அன்பாக பார்த்துக் கொள்ளுங்கள். காதல் தங்கும், காதல் தயங்கும், காதல் சிரிக்கும், காதல் இனிக்கும். காதல் கவிதைகள் வரையும், காதல் கலங்கும், காதல் குழம்பும், காதல் ஓரளவுக்கு புரியும், காதல் விலகும், காதல் பிரியும். கதவுகளை மூடாமல் வழி அனுப்புங்கள், காத்திருங்கள். ஒருவேளை காதல் திரும்பினால், தூரத்தில் தயங்கி நின்றால் அருகில் செல்லுங்கள், அன்புடன் பேசுங்கள். போதும், காதல் உங்கள் வசம், உள்ளம் காதல் வசம். மாற்றங்கள் வினா, மாற்றங்களே விடை. காதல்.